श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। योऽं तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयद् अखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांशहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। श्रीकृष्ण शरणं मम। 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 शरणं मम। शरणं मम। कृष्णचंद्र भगवान की जय। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणं ద్వాదశ స్కందం కడసి భాగత్తులో நம்ம இன்னைக்கு சூத மகாமுனி பாகவதத்தினை கானம் செய்கிற முடிக்க போகிறார். நைமிஷாரண்யத்தில் அத்தியந்த ஸ்ரத்தா பக்தியோட பகவத் கதை கேட்கணும், தத்துவ விஷயத்தின் கேட்கணும்னு ஆசைப்படுற சௌனகாதி ரிஷிகளுக்கு எல்லாருக்கும் சூதர் பாகவத மகாபுராணத்தினை தானு தன குரு ஆன சுகமகாமுனி கிட்ட నుండి கங்க கரையிலோ பரீட்சித்து கூட உட்கார்ந்து சொல்லும்போது என்ன கேட்டாரோ அந்த பாகவதத்தினை அப்படியே இங்கே சௌனகாதி ரிஷிகளுக்கு சூத மகாமுனி கானம் செஞ்சு கீர்த்தனம் பண்ணி கதாசிரவணத்தினை சொல்லி கொடுத்தார். கடந்த வாரம் இந்த ద్వాదశ ஸ்கந்தத்திலோ 12வது அத்தியாயத்திலோ பாகவதத்திலோ 12 ஸ்கந்தங்களுக்குள்ள என்ன
சாராம்சம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பல அம்சங்கள்னு மட்டும் குறிப்பாக திரும்பி மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டார். இத்தனை மகாத்மர்களுடைய இத்தனை பக்தாளுடைய கதைகளெல்லாம், ராஜாக்களோட கதைகளெல்லாம் கேட்டு அதோடைய பரம பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம அடுத்த விஷயமாக நாம சங்கீர்த்தனத்துடைய மகிமா, பகவானுடைய நாமத்தினை ஸ்மரிச்சுட்டே இருக்கிறது. பகவானுடைய நாமத்தினை எப்பவுமே ஸ்மரிச்சிட்ருக்கிறோமோ கண்டிப்பாக மனசு பகவானுடைய பாதங்களிட சரணாயிடும், மனசு சுத்திப்படும். அதுக்கு பிறகு பரமாத்மாவுடைய பகவானுடைய தத்துவத்தினை உணர்றதுக்கு நமக்கு ஞானம் ஏற்படும், ஸ்வரூப ஞானம் ஏற்படும். ஆத்ம ஞானம், பரமாத்ம ஞானம், ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஏற்படும். அப்படிப்பட்ட பலம் பாகவத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாகவதத்துடைய மகிமை சொல்லிக்கிட்டே பாகவதத்தினை சமாப்தம் செய்ய போகிறார். பதிதஸ்கலிதாச்சார்த்தः க்ஷுத்வா வா விவசோ ப்ருவன் ஹரயே நம இத்யுச்சைः முச்யதே சர்வபாதகாத். கடைசியில் இவ்வளவு விஷயங்கள், வேதாந்தம், தத்துவ விஷயங்கள் எல்லாத்தையும் பலதை நம்ம பார்த்திருக்கோம். நாம ஸ்மரணத்துக்கு இருக்கிற முக்கியத்துவம் ஏன்னா, மரண சம்பயே சாம்பயேக சகாய. மனுஷனும் உயிர் விடுற சமயத்தில் இந்த சரீரத்தில் அந்த ஜீவன் கீழே லோகங்களுக்கு பத்தனமாகி வேறு வேறு அல்பமான ஜன்மங்கள் எடுக்காமல் அவனை உத்தரிக்கிறதுக்கு இல்லை, இந்த ஜன்மத்திலேயே இந்த மனசு எந்த விதமான ஒரு விஷய லோக சிந்தனைகள் இல்லாமல் பிரம்ம சிந்தனையிலேயே சரீரம் விடுறதுக்கு. ஏன் பிரம்ம சிந்தனையிலோ சரீரம் விட்டுட்டா, பகவத் சிந்தனையிலோ சரீரம் விட்டுட்டா, அந்த லிங்க தேகம் மறுபடியும் இன்னொரு சரீரம் எடுத்துக்கிட்டு இந்த சம்சாரத்திலோ ஜனன மரண சக்கரத்துக்குள்ளே வராது. அதனால் பிரம்ம சிந்தனை பகவத் சிந்தனை ரெண்டு ஒன்று தான். பிரம்மமுக்கு பகவானுக்கு பக்தியிலோ பகவானன்னு சொல்கிறோம், வேதாந்தத்தில் பிரம்மன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் பகவத் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இந்த சரீரம் மனசு லிங்க தேகம் விட்டுட்டு, அந்த லிங்க தேகம் அது அப்புறம் லிங்க தேகமாக இருக்காது, அது விலீனமாகிடுது. அதுக்கு மறுபடியும் இன்னொரு சரீரம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞானோதயத்தினாலையும் பகவானுடைய கிருபனாலையும் பகவத் ஸ்மரணத்தினாலையும் வாசனாட்சயம் ஏற்பட்டு ஒரு ஜீவனுக்கு மனசில் சகல பாப்பங்கள் நீக்கப்பட்டு புண்ணிய பாப கர்மங்களுடைய பந்தத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டு அஜ்ஞானத்தில் விடுவிக்கப்பட்டு அவனுக்கு இப்போ அடுத்த இன்னொரு இந்த அஜ்ஞான கல்பிதமான தேகத்தில் பிரவேசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சர்வ ஆகாமி சஞ்சித கர்மங்கள் எல்லாமே நசிச்சு போகிறது. அதனாலது அதோட முக்கியத்துவத்தை ரொம்ப சுலபமாக எல்லாரும் ஏற்றுக்கிட்டு சாதனை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினை கடைசியில் பாகவதத்தில் சொல்லும்போது என்ன சொன்னார்? இப்போ இந்த படித்த ஸ்லோகத்தில்னா, ஒரு மனிதனை எந்த வேலை செஞ்சிட்ருக்கும்போது கூட, உதாரணத்துக்கு இங்கே சரீரத்துக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போதோ, சரீரத்துக்கு ஏதாவது சுகம் வரும்போதோ, எங்காவது காலு வலிக்கு கீழே உளுந்தும் போதோ, இல்லைன்னா ஈவன் இரும்பல் வரும்போதோ, தும்மல் வரும்போதோ, கொட்டாயம் வரும்போதோ, உட்காரும் போதோ, ஏந்திரிக்கும் போதோ, சமைக்கும் போதோ, நடக்கும்போதோ, எல்லா சமயத்துலேயும் ஹரியே நமஹ, ஹரையே நமஹான்னு சொல்லிட்டு ஸ்ரீஹரிக்கு ஒரு நமஸ்காரம், ஸ்ரீஹரிக்கு ஒரு நமஸ்காரம்னு சொல்லிட்டு யார் சப்தமாக வாய் திறந்து சொல்லிகிட்டே இருப்பானோ அப்படி செய்கிற அவனுக்கு சகல பாப்பங்களிலிருந்து விமுக்தனாகிடுவான் பாருங்க. ஆனால் அந்த பகவானு தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு, பகவானு தான் எல்லாம் அவருக்கு சேர்ந்தது எல்லாமே அவருடைய ஆக்னியோடைய எல்லாம் நடக்கிறதுனே பாவம் வச்சுக்கிட்டு இது செய்ய பழகிட்டார்.
இது அநேக வருடங்கள் நல்லா இருக்கும்போதே, வாய் சொல்லறதுக்கு தகுதி சக்தி இருக்கும்போதே சொல்லிட்டு அந்த நாம சொல்கிறதுலையே மனசு நம்முடைய சேலைகள் லயிச்சு போகணும். கர்மங்கள் பண்ணிட்டு இருப்போம். அதனால தான் போஜனம் செய்கிற சமயம் முன்னாடி போஜனம் செய்கிற நடுவில் கூட பொதுவாக சில கோவில்களுக்குள்ளீங்கெல்லாம் சமாராதனை எல்லோரும் சேர்ந்து உட்காரும்போது திருப்பதியில் கூட நான் பார்த்தேன். மேலே அன்னதானம் செய்கிற இடத்துல భోజన కాల మధ్యే ஹரிநாம சங்கீர்த்தனம் అని ஒருத்தர் கத்துவார். நடுவில் கத்துனா எல்லாரும் கோவிந்தா கோவிந்த. அதனால் உனக்கு இந்த அன்னமும் பரமாத்மா பிரம்மன் தான் அன்னன் ரூபத்தில் கிடைக்கிறது. உள்ளே இருக்கிற பரமாத்மா தான் வைஸ்வான ரூபத்திலோ அது பசியோடு எடுத்துக்கிட்டு சாப்பிட்றாரு. அன்னம் கொடுக்குற உனக்கு பரிமாறுறவங்களும் பிரம்மம் தான். எது வச்சு பரிமாறுறாங்களோ அதையும் பிரம்மன் தான். சாப்பிட்ற நீயும் பிரம்மன் தான். சர்வம் பிரம்மமயம்னு சொல்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது. ஹரையே நமஹ. ஹரி 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 நாராயண போல் கோபால நாராயண போல் கோவிந்த நாராயண போல் அப்படின்னு சொல்லிட்டு பாபங்கள் நீக்கப்படும். ஏன்னா பகவான் எப்போ சிந்திச்சுட்டே இருக்கிறோமோ நினச்சிட்டு இருக்கிறோமோ அப்படி சொல்லும் போது அதர்மமான காரியம் செய்யறதுக்கு பிடிக்குமா, செய்ய முடியுமா? அதே மாதிரி மனசில் அதார்மிகமான சிந்தனைகள் வருமா? வராது. கோபதாபங்கள் வருமா? வராது. ஸோ அது எல்லாமே நீக்கப்படுறதுனால சகல பாபங்களும் விமுக்தன் ஆயிடுவான்னு சொல்கிறார். அப்படியே இந்த நாம மகிமத்தினை இன்னும் பாராட்டிட்டு பல ஸ்லோகங்களை சொல்கிறாரு. யார் இந்த ஸ்ரீஹரியோடைய கதா கீர்த்தனைகள் எல்லாத்தையும் அதை பற்றி கீர்த்தனை பண்ணினாலும் அப்புறம் அந்த மகிமை கீர்த்தனை பண்ணுறாங்க, யாரோ சொல்கிறாங்க பாகவதம்னா நாம கீர்த்தனை நம்ம கேட்டால் கூட அது என்ன பண்ணும், அந்த நாம ரூபத்திலோ இருக்கிற பகவானும் நாமரூபம் நாமாவதாரம். நாமத்துக்கே ஒரு அவதாரம்னு சொல்கிறாங்க. நாமம் கண்ணு காணப்படுறதோ? காணப்படலை. அதனால் ரொம்ப நமக்கு நெருங்கி நம்ம வாய் நாக்கு மேலே உட்கார்ந்திருக்கிற ஒரு பகவானுடைய அவதாரம் நாமாவதாரம். ஒரு மனுஷனுக்கு எப்போ இந்த நாமத்து மேலே ருச்சி ஏற்படுறதோ, ஓ ராம நீ நாமெந்தோ ருச்சிரா, ருச்சிக்கணும் சரியா? அந்த ருச்சி வரும்போது சித்தத்தில் பிரவேசமாகி மனசு மொத்தத்தினே பகவானுடைய இந்த நாமாவதாரம் ஆக்கிரமித்து ஒரு சூரியன் வந்தால் எப்படி வெளிச்சம் சூரியன் வந்தால் வெளிச்சத்துக்கு இருட்டெல்லாம் பறந்து போகுமோ, பெரிய காற்று வேகமாக வீசும்போது ஆகாயத்தில் இருக்கிற மேகங்கள் எப்படி பறந்து நசிஞ்சு காணாமல் கலந்து போயிடுமோ, அந்த மாதிரி ஒரு மனுஷனில் இருக்கிற அசுத்தி, பயம், மோகம், சோகம் எல்லாமே நசிச்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லி அந்த பகவானுடைய கதைகளை கேட்கும்போது அதுக்கு இருக்கிற சக்தி, அந்த விஷயங்களை கேட்கும்போது இருக்கிற ஒரு சாந்தி என்ன, அது எல்லாமே சத்தியங்கள் தான். ருஷிகள் சொன்னது, வியாசர் ஏதினது, இந்த கதைகள் எல்லாமே சத்தியம். இந்த கதைகள் தான், இந்த பகவத் சரித்திரம்தான், சத்சங்க ஸ்ரவணந்தான், மகாபுருஷருடைய வாயிலிருந்தோ இந்த வாக்கியங்கள் தான் கல்யாணக்காரங்கள். மனுஷனுக்கு கல்யாணம்னு நல்ல ஒரு மங்களம் செய்யக்கூடிய இதுதான் பாவனமானது. పావనములకెల్ల పావనమయము అదివో అల్లదివో శ్రీహరివాసము పదివేల శేషుల పడగల మయము అదివో అల్లదివో శ్రీహరివాసము. అన్నమాచార్యుడు పాடுற அந்த கீர்த்தனையிலோ எது பாவனங்களுக்கு எல்லாத்துக்குள்ள பரம பாவனமானது
மங்களத்துக்குள்ளே மங்களம் செய்யக்கூடிய எல்லாத்துக்குள்ள பரம மங்களமானதே பாவனமுலகெல்ல பாவனமயமூ அறிவோம். அதனால் வேறு எந்த விஷயமும் மனசனுடைய மனசினை இந்த அளவுக்கு சுத்திப்படுத்தாது. அதனால் ரொம்ப சுலபமான வழி சொல்லப்பட்டது, அது பாராட்டுறாரு. இங்கே ஒரு முக்கியமான கருத்து அடுத்த இதில் சொல்கிறாரு. என்னன்னா, வாக்குனேது பல வகையான வாக்கு சாதுரியங்கள் இருக்கு. நல்ல தர்க்கம் பேசலாம், வாதிக்கலாம், சரியா? சில விஷயங்கள் வேதாந்த ஆழமான விஷயங்கள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட எத்தனையோ வாக்கியங்கள் வாச்சாரம்பணம் இருக்கலாம். ஆனால் கூட இது எல்லாமே கூட எல்லா வாக்கியங்கள்னு எல்லா பேச்சுன்னு பரமஹம்சர்களான யோகிகளான மகாத்மர்கள் விரும்பி ரசிக்க மாட்டாங்க, அதுக்கு காது கொடுக்க மாட்டாங்க. இப்படி அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, காக்காக்கள் காக்கைகள் எல்லா இடத்துல போய் அது தொட்டி பார்த்து மூக்கு வச்சு எல்லா சாக்கடை கிட்ட போகும், மிட்டாய் கிட்ட போகும், எல்லாத்துக்கிட்ட போகும். அப்புறம் எங்கே இருந்த சாக்கடையில் தண்ணி கூட அது குடிச்சுக்கும். உச்சிஷ்டம் எல்லாம் அது சாப்பிடும். ஆனால் ஹம்சகள் பரமஹம்சகள் ஹம்சகள் அப்படிப்பட்ட எல்லா இடத்துல உட்கார்ந்து எல்லாம் சாப்பிடுமா? சாப்பிடாது. அதனால தான் இந்த லோகத்தில் போகங்களே ஈடுபட்டு இருக்கிற மனிதர்கள் எந்தெந்த அதை அவங்க விரும்பி அதை பற்றி பேசுகிறாங்களோ அந்த அந்த வார்த்தைகளோ அந்த இடங்களோ அந்த விஷயங்களோ ஞானிகளை தலை தூக்கி கூட அப்படி கண்ணு திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால் எங்கே ஸ்ரீஹரியுடைய பகவானுடைய கீர்த்தனை செய்யப்படுறதோ, நிர்மல ஹிருதயத்தோடு இருக்கிற கருணாமயர்களான தயா சிந்துகளான இந்த சத்புருஷர்கள அங்கே மட்டும்தான் இருக்கிற விரும்புவாங்க. அங்கே மட்டும்தான் இருக்க விரும்புவாங்க. அப்படி என்ன அர்த்தம்? என்ன, சப்போஸ் ஒரு பக்தனை நம்ம நம்ம பகவானுடைய நாம சங்கீர்த்தனை சொல்கிறதுலையே ஈடுபட்டு இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கூட ஆதிவாகிக தேகத்தில் கூட அந்த பக்தாளோ சித்த புருஷர்களோ மகாத்மர்களோ அந்த அந்த இடத்துல சுற்றிட்டே இருப்பாங்களாம், அந்தரிக்ஷத்திலோ அது கேட்டு ரசிப்பாங்களாமா. அது மட்டும் இல்லை, இந்த பக்தனை பக்தன் மேல் அனுகிரகம் காட்டி இவனை கூட சீக்கிரமாக இந்த சம்சார சாகரத்தில் ஒன்று கரையேறதுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அதிருஷ்டமாக இருக்குது, ஆனால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சத்புருஷர்கள்னா எங்கோ இருப்பாங்கன்னு வேண்டாம், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கூட. இப்போ நம்ம பாகவதம் சொல்கிறோம்னா இது நாரதர், ஹனுமான்ஜி, அந்த சிரஞ்சீவிகளாக இருக்கிற அவங்க சித்த புருஷர்கள், சுகமகாமுனி, வியாச மகாமுனி எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு தெரியறது, கவனிக்கிறாங்க. இப்படிப்பட்ட பக்தாள் லோகத்தில் இருக்காங்க. இவங்க எல்லாரும் கூடி பாகவதம் கேட்குறாங்க, பாடுறாங்க, சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சவாக்விசர்கோ ஜனதாக சம்ப்ளவோ யஸ்மின் பிரதிஷ்லோகமபத்தவத்யபி நாமான்யனந்தஸ்ய யசோங்கிதானி யச்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவஹ. இன்னும் ஒரு சுலபமான ஒரு விஷயத்தினை, அழகான விஷயத்தினை சொல்கிறாரு. அந்த ஸ்லோகங்கள் எது படிக்கிறோமோ எது சொல்கிறோமோ அது எல்லாமே கூட அதில் பகவானுடைய நாமம் சேர்ந்து பகவானுக்கு சேர்ந்ததாக இருந்தால் அதே பிரயோஜனப்படும். அந்த வாக்கு அது வாக்கில் அந்த பிரயோகம் இருக்கணும். அப்படி பிரயோகம் இருந்து அந்த வாக்கியத்திலோ அந்த சொல்கிற விதத்திலோ ஏதாவது அபபிரம்சமான பதங்கள் இருந்தால் கூட, அபபிரம்சமான பதம்னா யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்தவத்யபி, அங்கே கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு, பாஷை சுத்தமாக இல்லைன்னா கூட, ஆனால்
ஹரிகதை. ஹரிகதை ஹரி பற்றி சொல்கிறோம்னா பகவானோட நாமங்கள் அதில் வருதுன்னு சொன்னால் அது எவ்வளோ சந்தஸு சரியில்லை, அதுக்கு கிராமட்டிக்கலில் அது சரியில்லை, உச்சாரணம் சரியில்லை, சொல்கிறது வந்து பாஷை அறக்குறையாக மிக்சடு லாங்குவேஜாக இருக்கு, இதோ இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு சேர்ந்து வருது. எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்றார். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. பிரதி ஸ்லோகம் அபத்தவத்யபி. அபத்தம்னா இங்கே அப்புறம் ಛಂದಸ್ಸು பத்தமாக இல்லை, வியாக்கரணபத்தமாக இல்லை, மொழிக்கு சுத்தமான மொழிக்கு பத்தமாக இல்லைன்னா அபபிரம்ச பதங்கள்னு அர்த்தம். அப்படி இருந்தால் கூட அது வந்து பாபங்களை நீக்குமா? பாரு, எதுக்கு இவ்வளோ கன்செஷனிச்சு? என்ன சார் நம்மளை சும்மா கன்சோல் பண்ணுறதுக்கு தான் இப்படி சொல்கிறாங்களன்னா? இல்லை, இது சத்தியம். ஏன்னா நீ அப்படியாவது பகவானோட நாமம் சொல்கிறியே, சரியா? அதனால் அது சுத்தம் பண்ணும். அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நெருப்புன்னு வந்து தெரிஞ்சு தொட்டினானும் தெரியாமல் தொட்டினானும் எரிச்சுடும். கரெக்டாக? அதே மாதிரி தான் இங்கேயும் ஜனங்களுடைய ஹிருதயத்தில் பாப்பங்களை நசிக்க செய்யும். அதனால தான் சத்புருஷர்களை வந்து அப்படிப்பட்ட பகவத் வாக்கியங்கள் பகவத் கதாசிரியிடம் சத் சங்கத்தில் ஈடுபடுறதுக்கு தான் அவங்க விரும்புவாங்க, சிரவணத்துக்கு. அதனால் அந்த நாமங்களை மட்டும்தான் கீர்த்தனை பண்ணுவாங்க. லோக விஷயங்கள் யாரோ ஒரு மனிதனை பற்றி இல்லை. இப்போ இங்கே ராஜாக்களோட கதைகள் சொன்னது காரணம், பக்தாளுடைய கதை சொன்னது காரணம், பகவானை பற்றி சொல்கிறதுக்கு பக்தாள் கதைகள் சொல்லணும். அந்த பக்தாளில் ராஜாக்கள் இருக்காங்க, ஸ்ரீமார்கள் இருக்காங்க, சின்னவர்கள் இருக்காங்க, வயசானவங்கள் இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க, பணக்காரன் இருக்காங்க, படித்தவங்களும் படிக்காதவங்க, எல்லாரும் ஜந்துகள் கூட இருக்கு. அதுக்கு பிறகு அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் சூத்தர் சொல்கிறாரு, கர்ம செய்யறதுனால சும்மா கர்மத்தினை செஞ்சுட்டு இருந்தால் அது பந்தமாகும். கர்மத்தினை ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு செய்யும்போது தான் அதுக்கு ஒரு அழகு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அது வந்து ஈஸ்வரார்ப்பணமாக செய்யும்போது அது உனக்கு பந்திக்காது. நீ கர்த்திருவமும் போக்திருத்துவ பாவங்கள் எதுவுமே அதில் சேர்க்காம அகங்காரத்தினை காட்டாமல் செய்யும்போது ஈஸ்வரன் தான் செய்கிறார், அவருக்காக தான் செஞ்சுக்கிறார். அதனால தான் அடிக்கடிக்கு சுவாமி சொல்லுவார்ல, லெட் த லார்ட் ஈஸ்வர பகவான் மேனிஃபெஸ்ட் த்ரூ யூ. நீ கடவுள்னு பார்க்கணும்னே தேடி தெரிஞ்சுக்கணும்னு அடைய வேண்டாம். லெட் ஹிம் எக்ஸ்பிரஸ் த்ரூ திஸ். ஏன்னா இது இன்ஸ்ட்ருமெண்ட் அவருது. அதனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ, யூ ப்ளீஸ் ஜஸ்ட் ஹேண்ட் ஓவர் திஸ் டு ஹிம். அவர் கையில் கொடுத்துரும். அதுக்கு பிறகு நீ நிம்மதியாயிரும். அதுதான் பக்தி, கர்மயோகத்தினால பக்தி பற்றியும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால் எந்த கர்மம் வந்து நம்மளை துக்கத்திலோக்கி தள்ளாமே மறுபடியும் துக்கத்துக்கு சுகதுக்கங்களுக்கு காரணமான சம்சாரத்தில் தள்ளாமே இருக்கணும். அது பண்ணாமே அந்த கர்மம் எவ்வளோ சர்வோத்குஷ்டமான கர்மம்னு சொல்லிட்டு, பெரிய யாகம் பெரிய யஜ்னம்னு சொல்லிட்டு சகாமமாக பண்ணும்போது நைஷ்கர்மியம் అనేది வராது. ஏன்னா பரமாத்மா வந்து நிஷ்கிரியன், அவிக்ரியன். அப்படிப்பட்ட அவிக்ரியனான அச்சுத நைஷ்கர்மியமப்யச்சுத பாவவர்ணிதம் சசோபதே ஞானமமலம் நிரஞ்சனம். அதனால் அமலமான நிரஞ்சனமான அந்த ஞான ரூபனான அச்சுதன் வந்து வர்ணிக்க, அப்படிப்பட்ட ஏகசார சத்திய நித்திய வஸ்து சச்சிதானந்த ஸ்வரூப பிரம்ம பரமாத்மான ஸ்ரீஹரினை பற்றி வர்ணிக்காமே பேசாமே சொல்லாமே அது எவ்வளோ பெரிய பேச்சாக இருந்தானோ எவ்வளோ அழகாக பேசினானோ அது கர்மத்துக்கு பந்தமாகும். கர்மம் அப்படிதான், பேச்சு மட்டும் இல்லை, கர்மம் பற்றி இங்கே சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தில் எல்லா அந்தந்த வர்ண ஆசிரம தர்மங்களுக்கு சேர்ந்த பல ஆச்சரணைகள், தபஸு,
அத்தியனம், தானம் முதலான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது, வேதத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் அதெல்லாம் செய்யறதுக்கு ஒழுங்காக அனுஷ்டிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு. பரிசிரமம் ரொம்ப பெருசு. ஆனால் அப்படி செய்யும்போது என்ன வரும்னு சொல்கிறாருன்னா, இதெல்லாம் தானம், தர்மம், யஜ்ஞம், யாகம், தபஸு, வர்ண ஆசிரமத்துக்கு சம்பந்த தர்மங்கள், இது எல்லாமே அது ஓரளவுக்கு தான், கொஞ்ச நாள் தான் மனுஷனுக்கு சித்தம் சுத்தி ஏற்பட்டுச்சுன்னா, சித்தத்தில் காமங்கள் இல்லாமல் அப்படி நிலை வரணும் வந்துச்சுன்னா, இனிமேல் தத்துவ சிந்தன விசாரணத்தில் ஜப தியானாதிகளுக்குள்ளேயே மனசை ஈடுபடுத்த பழகணும். எது ஆசிச்சு எந்த பெரிய விஷயத்தினை சங்கல்பம் பண்ணி கர்மங்கள் செய்ய வேண்டியதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் என்ன சொல்கிறாரு, அது சப்போஸ் அப்படியெல்லாம் செஞ்சால் எதுக்காக செய்கிறோம், எதுக்கு பூஜை பண்ணுறோம், எதுக்கு கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறோம், பகவான் மேலே பிரீத்தி இருந்தால் பண்ணுறோம், பகவானுக்கு நன்றி சொல்கிறதுக்காக பண்ணுறோம்? இல்லை. எங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, எங்களுடைய குடும்பத்தில் இப்படி அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு உடம்புக்கு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நீக்கணும்னு சொல்லி கேட்டு தானே, பார்கெயின் பண்ணி தானே பகவான்கிட்ட பக்தி பண்ணுறோம். சரி, அதெல்லாம் சரி பண்ணுவார். முக்கியமாக என்ன சொல்கிறேன், இதெல்லாம் செய்யும்போது கீர்த்தி பிரதிஷ்டைகள், பேரு புகழ், இல்லை செல்வம், கொஞ்சம் சம்பதை, அதெல்லாம் கூட வரும். ஆனால் ஸ்ரீஹருடைய குணங்களை இப்படி கீர்த்தனை பண்ணும்போது, ஸ்ரவணம் பண்ணுறதுனாலையும் ஸ்மரிக்கிறதுனாலையும் அந்த லக்ஷ்மிபதியோடைய பாத பத்மங்களே நீ மறக்காமே அதே சிந்தனை பண்ணிட்டு அந்த பாத பத்மங்களை நீ அடையலாம். அப்படின்னா அர்த்தம் என்ன, நீ ஜீவன் இல்லை, நீ பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏதோ பாத பத்மங்கள் அப்படின்னா அங்கெங்கே போய் இருக்கணும் உடனே. நீ ஜீவாத்மா இல்லை, பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கிறதா லக்ஷ்மிபதியுடைய பாத பத்மங்களனே நீ அடையிறதை. அதுதான் மோட்சம், அதுதான் நிர்வாணம். நீ ஜீவாத்மா இல்லை, நீ பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஸ்மரிக்கிறதுனால முக்தியே கிடைக்கும். ஸ்ரீபதி பாத பத்மங்கள் மறக்காமல் சிந்திக்கக்கூடிய சக்தி வருமானு சொல்கிறார். முதல்ல அந்த ஸ்மிருதி இருந்தாவே நீ தப்பிச்சுக்குவே, அடுத்த தேகம் வராது. அந்த శరీరం விடுற సమయத்திலோ மெமரியிலோ ஸ்மிருதியிலோ வேறு ஏதாவது லோக விஷயம் இருந்தால் நீ பந்திக்கப்பட்டாய். அடுத்த ஜென்மத்தில் அடுத்த சரீரம் எடுக்க வேண்டியிருக்கு. அதே பகவத் ஸ்மிருதியோடு இருந்தால், ஆத்ம சிந்தனையோடு இருந்தால் நீ ஆத்மாவே இருப்பே, அடுத்த தேகம் உனக்கு வராது. அப்படி சொல்லி அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் இன்னும் ஸ்துதி பண்ணுறாரு, பாராட்டுறாரு. அவிஸ்மிருதி கிருஷ்ண பதாரவிந்தயோ க்ஷிணோத்ய பத்ராணி சமம் தனோதி ச சத்வஸ்ய சுத்திம் பரமாத்ம பக்திம் ஞானம் ச விஜ்ஞான விராகயுக்தம். பாருங்க எப்படி கன்க்ளூஷன் ஸ்லோலி விஷயமுக்கு வர்றாரு. என்ன சொல்கிறாரு, அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய பாத பத்மங்களனை மறக்காமல் இருக்கிறது தான் நீ சரீரம் இல்லை, நீ ஆத்மானி ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறது தான். அதுதான் பரம மங்களமான விஷயமா, அதுதான் பெரிய புண்ணிய காரியமாமா. அது பண்ணாவே அமங்கலங்கள் எல்லாமே போகுமா. பாருங்க, நீ தேகம் இல்லை, நீ ஆத்மான்னு பரமாத்மா தான் இந்த தேகம் மூலமாக வியக்தப்படுத்துகிறாரு. நானும் அனே இந்த ஜீவ இண்டிவிஜுவாலிட்டி இல்லவே இல்லை, இது பிரமா. அதனால் நீ ஆத்மா இல்லை தேகமாக நினைக்கிறதே பாப்பமா, அதுதான் அமங்கலமா. அதனால் அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தினை பகவான், அதுக்கு இங்கே ஸ்ரீகிருஷ்ணான்னு விட, கிருஷ்ணன்னா ஆத்மா தான். மறக்காமல் இருக்கிறது இதான் பரம மங்களமான விஷயம். ஏன்
அதுதான் மனசில் சித்தக்கு மனசில் சாந்தி கொடுக்கும். சாந்தி சம்ருத்தம் அமிர்தம். சாந்தி நிலகுலையாத சாந்தி கடல் மாதிரி அந்த ஹிருதயத்தில் ஆத்மలో శాంతి தான் இருக்கு. శాంతి தான் ஆத்மா. శాంతి అంతఃకరణ శుద్ధి. இனிமே மனசிலோ அந்தக்கரணத்திலோ காமத்வேஷங்கள், காம குரோத லோப மோக மதம் ஆத்சங்கள் இது எதுவுமே தலை தூக்கிறதில்லை. அப்புறம் அனந்த ரூபனான பரமாத்மா மேலே பக்தி. இங்கே பக்தி என்ன பிரேம அப்படின்னா லவ்விங் எவ்ரிதிங். என்டையர் ஜகத் மொத்தத்தினு விஸ்வம் மொத்தத்தினு விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு என்று சொல்லிட்டு பக்தினி காட்டுறோம். அதனால் பக்தி என்ன வேறு என்னமோ பாஹ்ய சின்னங்களோடு இருக்கிறது பக்தி இல்லை. பாஹ்ய அலையலங்களுக்கு காட்டுறது பக்தி இல்லை. அதெல்லாம் இருந்தான்னு ஒன்று தான், இல்லைன்னான்னு ஒன்று தான். ஆனால் சர்வத்து மேலே காணப்படுற சர்வ ஜகத்து சிருஷ்டி மேலே மொத்தத்து மேலே உனக்கு பிரேம இருக்கா. ஏன்? இது பகவான். கெட்டவனா ஒரு மனிதன் பிரவர்த்திச்சுட்டு இருந்தால் கூட அதையும் பகவானு தான் எடுத்துக்குவான் மகாத்மா பக்தன். அதனால் அந்த கரண சுத்தி அந்த பரம்பொருள் மேலே ரொம்ப பற்று, அன்கண்டிஷ்னல் லவ், பக்தி ஏற்படும். அப்புறம் என்ன ஆகும்? இங்கே அப்புறம் ராகத்வேஷங்களுக்கு இடமில்லை. அதனால தான் வைராக்கியம் வரும்ன்றார். பாருங்கோ, த ஸ்டெப் பை ஸ்டெப் ஹவு த ஹோல் ஸ்பிரிச்சுவல் சாதனை எப்படி ஒன் பை ஒன். கடைசியில் நாமம், பகவத் கதா, ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்தக்கரண சுத்தி ஆயிடுச்சுன்னா பரமாத்மா மேலன்னா என்டையர் வேர்ல்ட் ஜகத்து மொத்தம் பரமாத்ம ரூபமாக ஆத்மனி தர்சிக்கிறான்னு சொல்லிட்டு இப்போ தானே பகவத்கீதையிலோ பல இடத்துல பார்த்தோம். ஓகே, சர்வத்திர சமதர்சனம், ஆத்ம தரிசனம், பரமாத்ம பக்தி வந்ததுன்னா அதுக்கப்புறம் எதுன்னு துவேஷிக்கணும், எதுன்னு நான் நேசிக்கணும், வைராக்கியம் இருக்கும். எனக்கு இந்த லோக இந்திரிய சுகங்கள் வேண்டாம், பரலோக இந்திரிய சுகங்கள் வேண்டாம். இஹமுத்திர பலபோக விராக ஏவ வைராக்கியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எப்போ இந்த மாதிரி மனசு அப்படி சுத்தமாகி வைராக்கியத்தோடு விவேகத்தோடு இருக்கிறதோ அங்கே ஆத்ம ஜானம், ஸ்வரூப ஜானம், அபரோக்ஷானுபூதி ஏற்படும் என்றார். சரியா? அபரோக்ஷானுபூதி. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இந்த ஸ்லோகத்தில் இருக்க. சத்வஸ்ய சுத்திம் பரமாத்ம பக்திம் ஞானம் ச விஜ்ஞான. ஞான விஜ்ஞானம்னு அதுதான். It is not only a theoretical knowledge, but it is a practical knowledge. The theoretical knowledge, Gnanam, is called Paroksha Gnanam. And the practical Anubhavam experience is called the Aparoksha Anubhuti. அப்படிப்பட்ட அது விராக யுக்தமாக இருந்த வைராக்கியத்தோடு இருக்கும்போது தான் தியாகே நைக்கே அமிர்தத்வமானசு. இப்படி அழகாக அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல் மொத்தத்தினை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட இந்த பாகவத மகாபுராணத்தினை நானும் எங்கள் குருவான சுக மகர்ஷி கிட்ட நம்பி பரீட்சித் மகாராஜுக்கு கங்கை தீரத்தில் பிராயோபவேஷம் சரீரம் விடுறதுக்கு அவர் தயாராகி வந்த அந்த சபையில் நான் என்னுடைய குருவான சுக மகர்ஷியோட முகத்தினால் வர அந்த ஆத்ம தத்துவத்தின் சிரவணம் நான் பண்ணியிருக்கேன். நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாதமிருதத்ரவசம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயோ முहुरहुः ரசிகாः புவி பாவுகாः. அந்த ஆத்ம தத்துவத்தை நான் என்ன சிரவணம் பண்ணிட்டானோ நீங்கள் எல்லாரும் இப்போ கேட்டதுனால திரும்பி நான் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. பாருங்கள் எவ்வளோ வினயத்தோடு இருக்கார் சூத்திரர். சரியா? அதனால தான் இப்போது இங்கே வியாசபீடத்தில் உட்கார்ந்து நான் பேசுகிறேன், இது சொல்கிறேன், என் வாயால் பகவான் பேச வைக்கிறாருன்னு சொன்னால் இது நீங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் சில பேர் விரும்பி இங்கே உட்கார்றதுனால ஸ்ரோத்தர்கள் நீங்கள் ரொம்ப முக்கியம்.
பகவானே ஸ்ரோத ரூபத்தில் வந்து உட்கார்ந்து பக்த ரூபத்தில் இங்கே உட்கார்ந்துட்டு பேச வைக்கிறாரா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு பாவத்தோடு தான் பாகவதம் சொல்கிற அந்த கதா பாகவதர் அப்படி பாவத்தோடு சொல்லுவாள். அதனால் இது வந்து எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஓ மகர்ஷிகளே, சௌனகாதி ரிஷிகளே, ஸ்ரீகிருஷ்ண பகவானுடைய அபூர்வமான அற்புதமான இந்த லீலைகளை வர்ணிக்கிற இந்த பாகவதம், இதெல்லாம் இப்போ கேட்டிருக்கீங்க. கேட்டவங்களுக்கு எல்லாரையும் கூட எல்லா அசுபங்களும் நீக்கப்பட்டு அது மங்கள ஸ்ரேயஸ்ன்னு கொடுக்கும் அந்த மனிதனுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இது எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ அடுத்த சில ஸ்லோகங்களுக்குள்ள இது பலஸ்ருதி, காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த பாகவதத்தின் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறது, ஸ்மரணம் பண்ணுறது, ஞாபகம் படுத்துக்கிறது, சந்தியா சமயத்தில் பண்ணுறது, அப்புறம் முக்கியமாக ஏகாதசி துவாதசி இப்படிப்பட்ட சில நாட்கள் எல்லாம் சொல்லி பிராமணர்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்த அவங்களுக்கு வந்து அப்புறம் தானம் பண்ணுற விஷயம், இந்த பாகவதத்தினை தானம் பண்ணுறது, புஸ்தகம் தானம் பண்ணுறதாகட்டும், சொல்லி தானம் பண்ணுறதாகட்டும், 10 பேருன்னு நீங்களும் வாங்க பாகவதம் கேட்குறதுக்கு அங்கே பாகவதம் சொல்கிறாராமா, சத்சங்கம் நடக்கிறதான்னு யாராவது நீ கூட்டிகிட்டு வந்தானோ அதையும் நீ வந்து தானம் பண்ண மாதிரி தான். இப்படி பல வகையாக இந்த ஆத்தியாத்மிக பகவத் விஷயங்களை வந்து பங்கெடுத்துக்கிறது, ஷேர் பண்ணிக்கிறது, அது இன்னும் பல பேருக்கு தெரியட்டுமேன்னு சொல்லி ஆசைப்படுற அந்த பாவமே தானம். இது பெரிய புண்ணியத்தின்னு கொடுக்கும் மனுஷனுக்கு. பெரிய புண்ணியம் என்ன, பரமபதத்தினே கொடுக்கும், மோட்சத்தினை கொடுக்கும் என்றார். அப்படின்னு இதெல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணும். அதனால தான் இங்கே அந்த விஷயத்தினையும் இங்கே பாராட்டி சொல்கிறாரு. அப்புறம் பாகவத சம்ஹிதனை பட்டனம் பண்ணால் சம்சார பயமெல்லாம் போய் விமுக்தன் ஆகிடுவான். இப்படி பல விதமாக பாராட்டி அதெல்லாம் சொல்லி அந்த 12வது அத்தியாயத்தில் கடைசியில் தன்னுடைய குருவான சுகமகாமுனி நினச்சிட்டு ஸ்மரிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி அந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ஆத்மானந்தத்தோட நிறைஞ்சிருக்கிற நிஜலாபதுஷ்டனான என்னுடைய குருவான சுகமகாமுனி வியாசனுடைய புத்திரர், எந்த பேத திருஷ்டி அவருக்கு மனசில் இல்லை, அபேத திருஷ்டி அத்வைத நிஷ்டையில் இருக்கிற அவர் வந்து பகவானுடைய மதுர லீலைகளை அவர் ஆக்கர்ஷித்து அவர் பாடினார். அதெல்லாம் அப்படிப்பட்ட மகாத்மர்கள் யாராவது இதெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க இதுக்கே வாழ்க்கையை அங்கிதம் பண்ணி இப்படி இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது எவ்வளோ தயவோடு தான் நம்ம மேலே லோகத்தில் இருக்கிற அநேக கஷ்டப்படுற துக்கப்படுற ஜீவர்களை கரையேற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு தயா ஹிருதயம் இருக்கிறதுனால தான் அந்த ஆத்ம தத்துவத்தினை அவர் சொல்லி அங்கே பரீட்சித்துக்கும் கேட்டு எல்லா ஸ்ரோதர்களுக்கும் அவங்களுக்கு துக்க நிவர்த்தி பண்ணி சகல துக்கங்களை அப்படிப்பட்ட பாகவத மகாபுராணத்தின் அவர் விஸ்தரித்து சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட என்னுடைய குருவான வியாசபுத்திரனான அந்த ஸ்ரீ சுக மகர்ஷிக்கு நானும் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாவனை பண்ணி இந்த மனசில் நமஸ்காரம் பண்ணி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு. யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரமேகம் ஆத்யாத்மதீபம் அதி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் பாகவதம் ஆரம்பத்திலேயே ஆத்மதீபம் அதி திதீர்ஷதாம் சம்சாரிணாம் கருணையாக புராண குஹ்யம் வியாசசூனும். அந்த வியாசபுத்திரனான சுகன் வந்து நான் வந்து முனிம் அந்த ரிஷினி வந்து நமஸ்காரம் பண்ணுறேன்னு ஆரம்பத்துலேயும் சொன்னார். அதே மாதிரி இங்கேயும் அந்த குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி முடிக்கிறார். இப்போ கடைசி அத்தியாயமும் இன்னும் ஒன்று இருக்கு. அதத்ரயோதசோऽध्यायः சூத உவாச்ச. பொதுவாக ஸ்ரீமத் பகவத்கீதை தியான ஸ்லோகங்களுக்குள்ள வர ஒரு முக்கியமான ஸ்லோகம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஸ்லோகம் வந்து இந்த பாகவதத்தில் இங்கிருந்து எடுத்துதான் மதுசூதன சரஸ்வதி மகாராஜ் அந்த கீதா தியான ஸ்லோகங்கள் ஏதும்போது ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் அதில் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்லோகம் வந்து
இங்கே சொல்லப்பட்டது தான். இந்த கடைசி பாகவத அத்தியாய 13வது அத்தியாயத்தில் 12வது ஸ்கந்தத்தில் என்னது? யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः. எந்த பரமாத்மா, எந்த பரம்பொருள் வந்து பிரம்மா வருணா இந்திர மருதः எல்லாருமே ஸ்துன்வந்தி, நித்தியம் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு, கீர்த்தனை பண்ணுறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு விரும்புவாங்களோ எப்படி? திவ்யைஹி ஸ்தவைஹி, அற்புதமான பல மந்திரங்கள், ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள் சொல்லி, ஓகே, ஓம் சஹஸ்ரசீர்ஷா புருஷः சஹஸ்ராக்ஷஸ் சஹஸ்ரபாத். ஸோ திவ்யைஹி ஸ்தவைஹி, அப்படிப்பட்ட பகவான் அந்த பிரம்ம எம் என்னது வேறு? வேதைஹி ச அங்க பதக்கிரம உபனிஷதைஹி, வேதம் பாராயணம் செய்யும்போது அதில் பல வகையான பத்ததிகள் வரும். ஓகே, ச அங்க பத கிரம உபனிஷத்துகள் எல்லாரும் சேர்ந்து எந்த விஷயந்தான் பேசுறது? நீ பாடி பேசினாலும், கத்தியமாக பேசினா சொன்னாலும், கிரம பாட்டம், ஜட்டா பாட்டம், கன பாட்டம் என்ன சொன்னான்னு கூட கடைசியில் அந்த காயந்தியம் சாமகாக, அந்த சாமகானத்தில் வர பல வகையான விதமான கீர்த்தனை, அது உச்சாரண, வேத பாட்டனம் எல்லாமே கூட அந்த பரம்பொருள் பற்றி தான், பகவானை பற்றி தான். இல்லை இன்னொரு பக்கம் யோகிகளாக இருந்து ரொம்ப தியானத்தில் ஈடுபடுற, தியானம் செஞ்சுக்கிட்டு மனசனை கட்டுப்படுத்திட்டு கண்களை மூடிட்டு உட்காந்துட்டு தபஸு செய்கிற யோகிகளாவதாகட்டும், ஞானிகள் தியானாவஸ்தித தத்கதேன மனச பஷ்யந்தியம் யோகினா, யோகிகள் தியானம் செஞ்சுட்டு கண்ணு மூடிட்டு இந்திரிய மனசனை நிகிரகம் படுத்திட்டு உள்ள எது பார்க்கணுமோ, எது தெரிஞ்சுக்கணும்னு அவங்க மனசு எதிலோ லயிக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த பரம்பொருள், அந்த மனசு எதிலோ போய் லயிக்கிறதோ, அப்புறம் அந்த வஸ்து, அந்த பரமாத்மாக்கு யஸ்ய அந்தம் ந, எந்த பரம்பொருள் அந்த அனந்தன், அது அனந்தம், அதனால தான் அனந்தனந்தனம் தனம் தனானந்தனம் தனா தானம் தனாந்தனம் தனம் 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 அனந்தனந்தனம் தனம் தன், அதுதான் அனந்தமனு தானம்னு சொல்லிட்டு சங்கீதத்தில் பாடுறாங்க. அனந்த தனனந்தனான தனதன் தனனந்தனன் தனன் 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 தன தனனந்தனந்த அனந்த 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 அனந்தன்னு சொன்ன அனந்தமாக இருக்க. இது வந்து நவிதுகு, யாரும் சுர அசுர கணங்களை யாரு கூட இதுதான் பகவானுடைய சக்தி, இவ்வளோ தான் அளவு, இவ்வளோ தான் எல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு அசுரனோ ஒரு தேவத்தனோ யாரு கூட முழுசாக பாடி சொல்லி முடிச்சுட்டு ஆயிடுச்சுன்னு சொன்னது கிடையாது. இனிமேல் யாரு கூட அப்படி பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அந்த தேவாய தேவனுக்கு, பரமாத்மாவுக்கு தஸ்மை நமஹ. இது நான் பகவத்கீதை தியான ஸ்லோகங்களை சொல்லும்போது அங்கே நல்லா இன்னும் கூட பதத்துக்கு விவரிச்சிருப்பேன். இங்கே ஜஸ்ட் அது ஞாபகப்படுத்திருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகத்தோட இந்த 13வது கடைசி அத்தியாயம் தொடங்கிறது. அதுக்கு பிறகு பகவான் வந்து பல அவதாரங்கள் எடுத்து பல புராணங்களிலும் அந்த கதைகள் எல்லாமே வருது இல்லையா? அதனால் இப்போ உங்களுக்கு வந்து பகவானுடைய சுவாச தான் வேதம், பகவானோட மூச்சு காற்றுதா வேதம். அப்படிப்பட்ட பகவான் வந்து அந்த வேத சப்தங்கள் மூலமாக அப்படிப்பட்ட அந்த பகவானை யக்ஞஸ்வரூபனாகவும் கூர்மாவதாரமாகவும் அப்புறம் ஆமையாகவும் பல அவதாரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த லோகத்தில்
பல வாட்டி தர்மத்தை ரட்சித்து நல்லவங்களை காப்பாற்றிட்டு பக்தாளனை கரையேற்றினாரா. அப்படிப்பட்ட அந்த பகவான் வந்து உங்களை எல்லாருமே காப்பாற்றப்படட்டும், காப்பாற்றுவாங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார் சூத மகாமணி. சொல்லிட்டு பல புராணங்கள் இருக்கு. அந்த புராணங்களுடைய பேர் சொல்லிட்டு ஒரு வாட்டி ஒரு புராணத்தில் எத்தனை ஸ்லோகங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். எதுக்கு இது சார் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டு நமக்கு என்னது ஆகுமன்னா, ஐயோ வாழ்க்கையில் இத்தனை விஷயங்கள் இருக்கு, நம்ம என்ன ஒரு புராணம் கூட ஒரு விஷயம் கூட பூர்ணமாக படிச்சுக்கல, தெரிஞ்சுக்கல, சின்ன வயசுல ஆரம்பிச்சு இருந்திருக்கலாமே అని சில பேருக்கு தோணணும். இப்போ தோணிட்டு அட்லீஸ்ட் இப்பாவது ஒரு நாள் கூட நான் சத்சங்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இனிமே ஒரு நாள் வேறு எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவேன். வேறு எல்லா என்னுடைய ஆக்டிவிட்டீஸு, அதர் ப்ரோக்ராம்ஸு, குடும்ப விஷயங்கள் எல்லாமே நான் குறைச்சிக்கிறேன். ஆனால் சத்சங்கத்தின் மட்டும் விடமாட்டேன், கதாசிரவணத்தின் மட்டும் விடமாட்டேன் அనే ஒரு எண்ணம் நமக்கு வரணும் இல்லையோ. அதனால தான் அந்த ஸ்லோகங்களுடைய மொத்தம் சங்கிய என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த உடனே முதல்ல சொல்கிறார் கொஞ்சம் வேகமாக படிச்சு விட்றேன் நம்பர்ஸ் எல்லாமே. பிரம்ம புராணத்தில் 10,000 ஸ்லோகங்கள் இருக்குது. பத்ம புராணத்தில் 55,000 ஸ்லோகங்கள் இருக்குது. விஷ்ணு புராணத்தில் 23,000, சிவபுராணத்தில் 20,000 ஸ்லோகங்கள். அப்புறம் பாகவதம் நம்ம இப்போ படிக்கிற இந்த பாகவத மகாபுராணத்தில் 18,000 ஸ்லோகங்கள். நாரத புராணத்தில் 25,000 ஸ்லோகங்கள். மார்க்கண்டேய புராணத்தில் 9,000 ஸ்லோகங்கள். அக்னி புராணத்தில் 15,400 ஸ்லோகங்கள் இருக்குது. பவிஷ்ய புராணத்தில் 14,500 ஸ்லோகங்கள் இருக்குது. பிரம்ம வைவர்த்த புராணத்தில் திரும்ப அங்கேயும் 18,000 இந்த பாகவதம் மாதிரி. அப்புறம் லிங்க புராணத்தில் 11,000 ஸ்லோகங்கள். வராக புராணத்தில் 20,000 ஸ்லோகங்கள். ஸ்கந்த புராணத்தில் இதுதான் பெருசு, 51,000 ஸ்லோகங்கள். வாமன புராணத்தில் 10,000 ஸ்லோகங்கள். ஸ்கந்த புராணம் தான் பெருசு. கூர்ம புராணத்தில் 17,000 ஸ்லோகங்கள். மத்திய புராணத்தில் 14,000. கருட புராணத்தில் 9,000 ஸ்லோகங்கள். பிரம்மாண்ட புராணத்தில் 12,000 ஸ்லோகங்கள் இருக்குன்னு மகாத்மர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். இந்த விதமாக இது எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா 4 லட்சம் மட்டும்தாங்க ஸ்லோகங்கள். இது என்ன விசேஷம்னா சூதருக்கு இது எல்லாமே அவருடைய பிரெயினில் இருக்கு. அவர் புராணங்களை சொல்கிறதிலோ அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்கிறதிலோ, ஏன்னா அவர் அப்பாவும் அதுக்கு தான் வியாசர் நியமிச்சார். அப்பா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கினது இங்கெல்லாம். ஸோ இவர் அப்படிப்பட்ட உத்தண்டர், புராண ஞானம் எல்லாம் அவருக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அதனால தான் இங்கே பாகவதத்தை அழகாக சொல்லியிருக்காரு. அதே இப்போ நம்ம படிக்கிற இது பாகவத மகாபுராணம் 18,000 ஸ்லோகங்களோடு இருக்கின்றது. இப்படிப்பட்ட பாகவதத்துடைய புராணங்களுடைய ஸ்லோகங்களுடைய எண்ணிக்கை சொன்னதுக்கு பிறகு அப்புறம் இந்த பாகவதத்துக்கு இருக்கிற பெருமை கடைசியாக சொல்ல விரும்புகிறாரு. அப்படி சொல்லும்போது ஆதி மத்தியாவசானேஷு வைராக்யாக்கியான சம்யுதம் ஹரிலீலா கதாவிராத அமிர்தானந்தித சத்சுரம். பாகவதத்தில் என்ன ஒரு பெருமை என்ன, பாகவதம் இனிமே கேட்கறதுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, கேட்கலன்னா தவிர வேறு எந்த புராணத்தினையும் லோகத்தில் இப்போது இந்த காலத்தில் விரும்பி அதை படிக்கணும்னு போக மாட்டான். ஒரு வாட்டி பாகவத மகாபுராணம் படிக்க ஆரம்பித்து கேட்க ஆரம்பித்தது, ருச்சிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன சர்வம் இதில் இருக்கு. அதனால் வேறு புராணங்களுக்கு போனால் இந்த அளவுக்கு வேதாந்த தத்துவ விசாரம் எங்கே பார்த்தாலும் ஒரு சப்தத்தில் பகவான்னு அப்படி சேர்த்து வச்சு சொல்லப்பட்டது. அதனால் என்ன சொல்கிறாரு,
பாகவதத்தில் ஆரம்பத்திலையும் மத்தியிலையும் அந்தத்திலையும் எல்லாமே வைராக்கியத்தின் உருவாக்க, அது அண்டர்லைன் பண்ணிக்கணும் பாருங்க. ஓகே, இதெல்லாம் விட்டுடுவோம். சும்மா கதை கேட்டுட்டு போகிறது தான் பாகவதம் கேட்டதுன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு போனால் பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்கிறார் பாருங்க, ஆதி மத்திய அவசானேஷு வைராக்கியாக்கியான சம்யுதம். வைராக்கியத்தின் நமக்குள்ள வளர வைக்கிற உருவாக்கக்கூடிய கதைகள் தான் இருக்கின்ற. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஏதாவது பாருங்க. இது ஒழுங்காக கேட்டிருந்தால் கண்டிப்பாக பகவான் மேலே சுத்தமான பக்தி ஏற்பட்டு இருக்கணும். அதே சமயத்தில் வைராக்கியம் வந்திருக்கணும். எது முக்கியம் எது அமுக்கியம், எது சத்தியம் எது சத்தியம்னு விசாரிக்கிற விவேகம் ஏற்பட்டிருக்கணும். இனிமே இந்த மித்யா நாமரூப ஜகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதில் உளுந்து போகாமல் காமக்ரோத லோப மோகங்களுக்கு அடிமையாகாமல் மனுஷன் இருக்கணும். கண்டிப்பாக ஆகும். வைராக்கியத்தினை உருவாக்குற கதைகள் தான் இருக்குது. அப்புறம் கூடவே என்னது அந்த கதைகளில் எவர் இருக்காங்க, ஸ்ரீஹரியோடைய பல அவதார லீலைகள். அது எப்படி இருக்குன்னா, ஸ்ரீஹரி அவதார லீலைகளனே சொல்லப்படுற அமிர்த வருஷம், அமிர்த வாக்கியங்கள். அதனால தான் அது சத்புருஷர்களுக்கு, ஞானிகள், மகாத்மர்களுக்கு, எல்லாருக்கும் தேவதைகளுக்கு கூட ஆனந்தத்தினே அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த இன்னொரு ஸ்லோகம் முக்கியமானது. என்ன சொல்கிறார், சர்வ வேதாந்த சாரம் யத் பிரம்மாத்மைக்ய தத்துவ யத் பிரம்மாத்மைகத்வ லக்ஷணம் வஸ்த்வத்விதீயம் தன்னிஷ்டம் கைவல்யைக பிரயோஜனம். வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகா, அண்டர்லைன் பண்ணிக்கணும். என்னது, சர்வ வேதாந்த சாரம் யத் எல்லா உபனிஷத்துகளுடைய சாரம் எடுத்து பார்த்தா என்ன இருக்கின்றதோ, என்னது, பிரம்ம ஆத்ம ஏகத்துவ லட்சணம். அதுதானே கடைசியில் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹ. ஜீவனு பரம் பிரம்மனு வேறு இல்லை, ஜீவாத்மா பரமாத்மான்னு இது ரெண்டு இல்லை, ஆத்மா தான் இருக்கு. அதனால பிரம்ம ஆத்ம ஏகத்துவ, இங்கே பிரம்மன்னா பரபிரம்ம பரமாத்மா, ஆத்மான்னு ஜீவாத்மா, ஏகத்துவ லட்சணம். அது அதுதான் சத்தியம், அசாதாரண தர்மமாக இருக்கின்றனது. அது அத்விதீயம், ஏகமாக இருக்கிறது, ரெண்டாவது வஸ்து இல்லை. எது இருக்கின்றனோ அந்த விஷயந்தான் தத் நிஷ்டம். அதினி ஏற்படுறதுக்கு அது தெரிவிக்கிற, அதுதான் நிஷ்டா, அதுதான் சென்ட்ரல் தீம் ஆஃப் தி இந்த பாகவத மகாபுராணம். அப்புறம் என்ன இதோட பிரயோஜனம் என்ன? நான் சி த சென்ட்ரல் தீம் ஆஃப் தி பாகவத் என்னன்னு சொல்லியாச்சு. நான் இஃப் எனிபடி இது அக்செப்ட் பண்ணி இது எடுத்துக்கிட்டு படித்து தெரிஞ்சுக்கிட்டு கேட்டால் என்ன வருமன்னா, கைவல்ய ஏக பிரயோஜனம். பாருங்கோ, மோக்ஷம். மோக்ஷம், தட் இஸ் அல்டிமேட் கோல், த ஃபோர்த் புருஷார்த்தா. அது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தேசிச்சு தான் இந்த பாகவத மகாபுராணம் எழுதப்பட்டது, பேசப்பட்டது, சொல்லப்படுறது. கைவல்யம் ஏக பிரயோஜனம். நடுவில் ஏதாவது எனக்கு இந்த ஆசை இருக்குது அந்த ஆசை இருக்குது அதனால் வருன்னா பரவாயில்ல, அதெல்லாம் வச்சுக்கிட்டு பகவான் வேண்டிக்கோ கேட்டுக்கோ புண்ணியம் வருவானே பாவத்தோடவா, பாபங்கள் போகுமனே பாவத்தோடவா. இதெல்லாம் எதுக்கு கடைசியில்? ஓகே, புண்ணியம் வரும், பாப்பம் போயிடுச்சு, எதுக்கு? என்ன பண்ணுவேன் அப்புறம்? புண்ணியம் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறேன்? எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். சர்வம் சமர்ப்பணம் பண்ணி நீயே இல்லாமல் ஆகணும். அகங்கார பாவம், ஜீவபாவம் நீ இல்லாமல் ஆயிடுச்சுன்னா பிரம்மாத்மைக்க லட்சணம். அதுக்கு பேர் தான் மோட்சம். நீ பத்தன் இல்லை, நீ ஆத்மா தேகம் இல்லை, நீ ஜீவன் இல்லை, உனக்கு ஒரு துக்கமும் கிடையாது, உனக்கு சம்சாரமும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஞானத்துக்கு பேர் தானே மோட்சம் அப்படின்னு அழகாக அந்த விஷயம் சொல்லி
அப்புறம் எந்தெந்த மாதங்களுக்குள்ளே இது முக்கியமாக படித்தா நல்லதுன்னு சொல்லிட்டு பாத்ரபத மாதம் பற்றி பாத்ரபத பூர்ணிமை பற்றி முக்கியமாக ஏதோ சொல்கிறார். அப்புறம் பாகவதத்தினை தானம் பண்ணுறது பற்றியும், பாகவதனை புஸ்தகம் வச்சு பூஜை பண்ணுறதே பெரிய விஷயமா இப்படி ஏன்னா அது எல்லாமே சொல்லணும். லோகத்தில் அப்படி சொன்னாதான் மக்கள் இது மேலே ஒரு ஆதரபாவம் வந்து கௌரவபாவத்தோடு அப்படி செய்வாங்க. சத்தியம் கூட அது எல்லாமே. அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ சகல உபனிஷத்துக்கூட சர்வ வேதாந்த சாரம் ஹி ஸ்ரீ பாகவத மிஷ்யத்தே. இது இருக்கிற வரைக்கும் இந்த சர்வ வேதாந்த சாரமான இந்த பாகவதம் நல்ல பாப்புலராக இங்கெல்லாம் இருக்கும்போது வரைக்கும் வேறு வேறு புராணங்களுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்காது. யாரோ கொஞ்சம் படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அங்கங்கே ரிஃபர் பண்ணலாம். தவிர இது ஒழுங்க முழுசாக இப்படி படித்தாவே. அதனால தான் நம்ம இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி முடிக்கிறோம் பாகவதம் பகவானுடைய கருணனால் கிருப்பனால் குரு மகாராஜோட கிருப்பனால். ஆனால் 5 வருஷம் ஆகிடுத்து ஆரம்பிச்சு. ஒரு ஸ்கந்தத்தில் ஒரு கதை, ஒரு கதையில் இருக்கிற கருத்துக்கள் நிதானம் இப்படி பார்த்துட்டு வரோம். அப்படி சொல்லிட்டு நதிகளுக்குள்ளே எப்படி கங்கா நதியோ ஒரு கம்பேரிசன் பண்ணுறார். நிம்னகானாம் யதா கங்கே தேவானாம் அச்சுதோ யதா வைஷ்ணவானாம் யதா சம்பு புராணாமிதம் ததா. ஒரு சிமிலாரிட்டி கம்பேரிசன் பண்ணும். நதிகளுக்குள்ளே எப்படி கங்கா பிரசித்தம்னு சொல்லப்படுறதோ பாவிக்கப்படுறதோ, தேவதைக்குள்ள ஸ்ரீஹரினி எப்படி பாராட்டி அதுக்கப்புறம் அப்புறம் இன்னொன்று பாருங்கள், பக்தாளெல்லோ பரம வைஷ்ணவ பக்தன் யாருன்னு சொன்னால் வைஷ்ணவானாம் யதா சம்பு. தெரியல இந்த வார்த்தை இந்த வரின்னு எப்படி பிற்காலத்தில் இப்போ எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பேதபாவங்களை பார்த்துட்டு இருக்கிற வைஷ்ணவர்களாவது சைவர்களாவது இது படித்தாங்களே இல்லை இந்த வார்த்தை தெரியல. 16வது ஸ்லோகத்தில் இருக்க 13வது அத்தியாயம் 12வது ஸ்கந்தத்தில் வைஷ்ணவானாம் யதா சம்பு. வைஷ்ணவர்களுக்குள்ளேயே எப்படி பரம பக்தன் யாருன்னா விஷ்ணுடைய பக்தனும் சிவபெருமானாமா. சிவபெருமான் அதனால தான் இஸ் ஆல்வேஸ் இன் த மெடிடேஷன் ஆஃப் தட் பரமாத்மா, தியான நிலையில் இருப்பார். அப்புறம் புராணாமிதம் ததா. ஸோ 4 சொன்னார். கங்கை எப்படி நதிகளுக்குள்ள பிரசித்தமோ, அப்புறம் பகவான் கடவுள் பல விதமான தேவதைகள் எல்லாருக்குள்ள எப்படி ஸ்ரீஹரி பகவான் எப்படியோ அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீஹரி பகவானுடைய பக்தாளெல்லோ எப்படி செம்பு சிவபெருமான சிறந்த பக்தனோ, புராணங்கள் எல்லாத்து கூட இந்த பாகவத புராணம் அப்படி சிறந்தது. ததா அப்படி சிறந்தது, ரொம்ப பாராட்டத்தக்கதுன்னு சொல்லி அடுத்தது வந்து இன்னும் கூட சொல்கிறார் கொஞ்சம். க்ஷேத்ராணாம் செய்வ சர்வேஷாம் யதா காஷி ஹனுத்தமா ததா புராணவிராதானாம் ஸ்ரீமத்பாகவதம் த்விஜாக. ஓ பிராமணர்களே, ருஷிகளே, சௌனகாதி ருஷிகளே கேளுங்கோ. என்னன்னா சகல க்ஷேத்திரங்களை பற்றி சொல்லும்போது காசி க்ஷேத்திரம் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுறது சாஸ்திரத்திலோ. அதே மாதிரி தான் புராணங்கள் எல்லாத்துக்குள்ள ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் பரமசிரேஷ்டம். அப்படின்னா விஷ்ணு வைஷ்ணவ சம்பிரதாயம் விஷ்ணு பக்தர்களுக்கு மட்டும் பாராட்டி கைத்தட்டுறதுக்கு சொல்கிறதுன்னு நினச்சக்கூடாது. இதில் எது சொல்லலை, அத்வைத்தந்தான் பிரதிபாதிக்கப்பட்டது. அதனால் எந்த கடவுளுக்கு சேர்ந்த பக்தனாக இருந்தால் கூட நீ இந்த சாராம்சத்தின் எடுக்கிறதுக்கு நீ தயாராக இருந்தால் உனக்கு பிரயோஜனப்படும். இல்லைன்னு இது ஏதோ ஒரு காலக்ஷேபம்னு சொல்லிட்டு ஹரிகதா காலக்ஷேபம்னு வச்சுட்டு அங்கே சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் நமஸ்காரம் பண்ணி போகிறது இல்லை. திஸ் இஸ் த வெரி வெரி ஸ்வீட் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் பெரிய கிரேட் மகாபுராணம் சிரேஷ்டம் என்றார். சிரேஷ்டம். ஓ பிராமணங்களே புரிஞ்சுக்கோங்க. எல்லா புராணங்களும் சூதருக்கு தெரியும். அதனால தானே புராணங்களோட சங்கையில் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த சூதரை வந்து இது பாராட்டி சொல்கிறாருன்னா, அப்பா
இந்த மனுஷ ஜன்மத்தில் அட்லீஸ்ட்டு நீயா எந்த புராணம் எடுத்துகிட்டு உட்காந்து படிச்சுக்கிறது உனக்கு டைம் இல்லை. எங்களுக்கு தெரியும் நீ ஓட்டுற ஓட்டம். அதனால் உனக்கு இருக்கிற லோக வாசனைகள். అట్లీస్ట్ இந்த பாகவத மகாபுராணம் ஒன்னనేది யாரோ படித்த மகாத்மர்கள் பாகவதாடு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா ஒழுங்க விடாமல் இதெல்லாமே கேட்டுக்கோ. இப்போ கூட முடிஞ்சு போன ஸ்கந்தங்கள் எல்லாத்தோடைய எபிசோட்ஸு மேக்ஸிமம் எல்லாமே 4வது ஸ்கந்தம் அப்போ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணாதனால இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாமே அதில் இருக்கு. 100 கணக்கில் மேலே எத்தனோ எபிசோட்ஸ் இருக்கும். கேளு தினந்தோறும். என்னதான் பண்ண போகிற? ஆனந்தி ஆஸ்வாதிச்சு அதிலிருந்து சாரத்தினை கிரகிச்சுக்கோ. பரம பிரயோஜனம் படும், உபயோகப்படுத்துக்கோ. அப்புறம் கடைசியில் 1-2 ஸ்லோகங்களை தான் இது சொல்லி முடிக்கிறோம். இப்படி சொல்லி இப்போது இன்னும் பாராட்டுறார். எல்லாமே பாகவத மகாபுராணத்தோட பெருமை. ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் யத்வைஷ்ணவானாம் பிரியம் யஸ்மின் பரமஹம்ஸ்ய மேகம் அமலம் ஞானம் பரம் கீயதே தத்ர ஞான விராக பக்தி சகிதம் நைஷ்கர்மியாவிஷ்கிருதம் தச்ருண்வன் விபடன் விசாரணபரஹ பக்தியா விமுச்சேன்னரஹ. யார் இந்த பாகவத மகாபுராணத்தின் எந்த மனிதன் எந்த மனிதன் என்ன பக்தியோட விசாரணபரஹ மனன் கேட்டதுக்கப்புறம் சிரவணம் பண்ணுவானோ முதல்ல பக்தியோட, அப்புறம் அது மனனம் செய்வானோ, அது மட்டுமில்லை அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தியானமும் பண்ணுவான். தச்ருண்வன் விபடன் மறுபடியும் கேட்குறவன். சிரவணத்துக்கு பிறகு மனனம் நிதித்தியாசனம் பண்ணுறவன் அவன் இப்படிப்பட்ட தத்ர அவங்களுக்கு அங்கே என்னன்னா ஞான விராக பக்தி சகிதம் நைஷ்கர்மியம் ஆவிஷ்கிருதம். பாருங்க, பாகவத கதை ஆரம்பத்தில் இப்படிதான் பக்திக்கு இருக்கிற 2 குழந்தைகள் விவேக வைராக்கியங்கள் அப்படின்னு சொன்னோம். ஞான வைராக்கியங்கள். ஸோ இப்போ அதெல்லாமே தத்ர இங்கே ஞானம் வைராக்கிய விராக பக்தி சகிதம். ஞான வைராக்கியத்தோட கூடின பக்தி இல்லை. நீங்கள் பக்தின்னு மெயினாக எடுத்துக்கிட்டால் பக்தி வைராக்கியங்களோட இருக்கிற ஞானம். இதுதான் நைஷ்கர்மியம். நைஷ்கர்மியம்னா வேதாந்தத்தில் நைஷ்கர்மிய சித்தின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. கர்மரஹித ஸ்திதி. நிஷ்கிரியனாக இருக்கிற அந்த பரபிரம்மன்னு நீ உணர்ந்தாயன்னா நீயும் நிஷ்கிரியனாயிடுவே. உனக்கு எந்த கர்மத்தோடைய பந்தம் இருக்காது. கர்மத்தில் ஈடுபடணுமனி கர்மத்தினால் ஏதாவது சாதிச்சுக்கணும்னு ஆசை வராது. ஏன்னா ஞானத்தினால நீ சாதிக்க வேண்டியது சாதிச்சாய். அதனால் நைஷ்கர்மிய சித்தி அது ஏற்படும். அதுக்கப்புறம் முதல்ல என்ன சொன்னார்? இந்த ஸ்ரீமத் பாகவதம் இந்த புராணம் அமலம், வெரி பியூர். எல்லாமே சொல்லப்பட்டது எல்லாமே இது பக்தாளுக்கு உண்மையான பக்தர்கள் வைஷ்ணவானாம் பிரியமன்றார். வைஷ்ணவானாமன்னு விஷ்ணு பக்தர்களுக்கு மட்டும்தான் பிரியமன் இல்லை. ஏன்னா விஷ்ணுவனே வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும். பகவான் நம்பர் எல்லாருக்கும் ஏனி ஐ ஹாவ் ஃபெய்த் இன் த காட் எல்லா ஆஸ்திகர்களுக்கும் இது பிரியமானது. அது மட்டும் இல்லை, பாரமஹம்சியம் இது பரமஹம்சர்களுக்கையும் நேசித்து அவங்களால பாராட்டப்பட்டு பாடப்பட்டு கீர்த்தனை செய்யப்பட்ட ஒரு புராணம் அது. அப்புறம் இது ஏகம் அமலம் ஞானம். இங்கே என்னதுன்னா அந்த ஏக வஸ்துவான சுத்த ஞானம் பற்றி தான் பரம் கீயதே. அதோடைய அதோட க்ளோரி தான் பாடப்பட்டு இங்கே கீர்த்தனை செய்யப்பட்டது என்று சொல்லி கடைசியாக 2 முக்கியமான ஸ்லோகங்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு பேர் பாகவத பரம்பரா ஸ்லோகம்னு சொல்லப்படுறது. கஸ்மையேன விபாசிதோயமதுலோ
ज्ञानप्रदीपपुरा तद्रूपेण च नारदाय मुनये कृष्णाय तद्रूपिणः योगीन्द्राय तदात्मनाथ भगवद्राताय कारुण्यतः तच्छुद्धं विमलं विशोकममृतं सत्यं परं धीमहि तच्छुद्धं विमलं विशोकममृतं सत्यं परं धीमहि பாகவத ஆரம்பத்திலையும் ஓகே வியாசர் இந்த சத்தியம் பரமதீமஹி வச்சு தான் தொடங்குறாரு சரியா. ஸோ அதே மாதிரி இங்கே பாகவதம் முடியறது சத்தியம் பரம் தீமஹி. அந்த சத்தியம் நான் எங்களுடைய எல்லாரும் மனசில் இருக்கிற அஜ்ஞானத்தை நீக்கி ஞான பிரகாசம் வர மாதிரி செய்யட்டும். இல்லை அந்த பரம் தீமஹி நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த சத்தியத்தினை தியானிப்போம் அப்படின்னு அர்த்தத்தில். எப்படிப்பட்ட சத்தியம் என்னது? கஸ்மையேன விபாசிதோயமதுலோ எந்த ஒரு எந்த ஞானத்தினால ஞான பிரதீபம் புறா எந்த ஞான பிரதீபம்னு ஒரு பேர் பாகவதத்துக்கு. இது ஞானத்தின் பிரகாசிக்க செய்யும் ஆத்ம ஞானத்தின் பரமாத்ம ஞானத்தின் புறா ரொம்ப காலத்துக்கு முன்னாடின்னா இது முன்னாடியே சிருஷ்டி ஆரம்பத்திலேயே யாருனால யாருக்கு இந்த அதுலமான ஞான பிரதீபம் இது கூட சமமானது இன்னொரு இல்லை. அப்படிப்பட்ட இந்த ஞான பிரதீபம் த லைட் ஆஃப் த நாலேஜ் என்னாச்சு? பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பிரம்மாவுடைய ஹிருதயத்தில் இருந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பாகவதத்தினை சொல்லி பிரம்மாவுடைய ஹிருதயத்தில் உட்கார்ந்துட்டு அவரே கேட்டுக்கிட்டார். பிரம்மதேவன் ஹிருதயத்தில் நொந்து அதே பகவான் பாகவதம் பேசி நாரதர் ஹிருதயத்தில் உட்கார்ந்து கேட்டிருக்காரு. நாரதர் ஹிருதயத்தில் நொந்து அதே பகவான் பாகவதத்தின்னு பேசி வியாசரோட ஹிருதயத்தில் உட்கார்ந்துட்டு கேட்டிருக்காரு. வியாசரோட ஹிருதயத்தில் நொந்து அந்த பகவானே பாகவதத்தின்னு பேசி சுகமகாமுனியோட ஹிருதயத்தில் நொந்து கேட்டிருக்கிறார். சுகமகாமுனி ஹிருதயத்தில் நொந்து அதே நாராயண பகவான் பாகவதத்தின்னு பேசி பரீட்சித் மகாராஜ ஹிருதயத்திலோ அவரே உட்கார்ந்து இதுதான் இது பேர் தான் பரம்பரா பாகவத புராண டீச்சிங்கோட பரம்பரை. அப்படின்னு அர்த்தம் என்ன? இந்த உள்ளே இருந்து பேசி சொல்கிறதையும் நாராயண பகவான் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் உள்ளே உட்கார்ந்துட்டு இது கேட்டு ஆஸ்வாதிக்கிறது ரசிக்கிறது கூட நாராயண பகவான் தான். மொத்தத்தில் கேட்கறது சொல்கிறது ரெண்டுமே கூட பக்தாண்டு ஸ்ரோதாரு நத்திங் பட் தி பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்ட யோகீந்திராய அப்படி காருண்யதா இதெல்லாம் ஏன் நடக்கிறதுன்னு சொன்னால் கருணனால் இந்த பகவத்ராதாய பக்தாளனை கரையேற்றுறதுக்கு அவங்க மேலே கருணை காட்டுறதுக்கு லோகத்துக்கு மங்களம் ஏற்படுறதுக்கு இப்படிப்பட்ட அந்த சுத்தம் வெரி பியோர் சுத்தம்னு சொன்னாவே போதும். மறுபடியும் இன்னொரு எக்ஸெக்டிவ் டபுள் விமலம் எப்படிப்பட்ட ஒரு பிளமிஷ் இல்லை. எங்காவது நீ குறை பார்க்கணும் ஏதாவது கண்டுபிடிக்கணும்னா தேடினா கூட தெரியாது. உனக்குள்ள குறை இருக்கிறதுனால தோஷ புத்தி உனக்கு ஹிருதயத்தில் இருந்த தோஷம் தெரியும். ஸோ சத்தத் சுத்தம் விமலம் என்ன பண்ணும் இது? விஷோகம் சோகத்தை அப்படியே நாசனம் பண்ணணும், டிஸ்ட்ராய் பண்ணும். அப்புறம் சோகம் போயிடுச்சுன்னா அங்கே என்ன இருக்கு? அமிர்தம் சத்தியம் சத்வஸ்து பிரகாசிக்கிறது. அந்த சத்வஸ்து பிரகாசிச்ச அமிர்தம் அதுதான் மிருதம் இல்லாத மரணம் இல்லாத சுதி இல்லாத அந்த அச்சுதனுடைய அச்சுதன் சத்தியம். அப்படிப்பட்ட அந்த சத்தியத்தினை நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்கிறோம் தியானம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய சாட்சிணே ய இதம் கிருபயா கஸ்மை வாச்சே முமுக்ஷவே முடிக்கும் போது இதெல்லாம்
ஸோ பிரம்மதேவனுக்கு இப்படி சொல்லியிருக்கு, அப்படிப்பட்ட வாசுதேவனுக்கு நமஸ்தஸ்மைன்னு சொல்லிட்டு திரும்பி நமஸ்காரம் பண்ணி, யோகீந்திராய நமஸ்தஸ்மை அப்படின்னா பகவானுக்கு நமஸ்காரம் முதல்ல. எந்த பிரம்மதேவனுக்கு எந்த பகவான் பாகவத மகாபுராணத்தின்னு சொல்லி கொடுத்தாரோ அப்படிப்பட்ட அந்த வாசுதேவ பகவானுக்கு நமஸ்காரம். அதுக்கப்புறம் அப்புறம் வியாசனுடைய பிள்ளையான அந்த சுகமகாமுனி குருவுக்கு திரும்பியும் யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபிணே சம்சார சர்ப்பதஷ்டம் யோ விஷ்ணுராத மமு முச்சது. அந்த விஷ்ணுராதன்னு பரீட்சித்துக்கு ஒரு பேர் முதல்ல வச்சது விஷ்ணுராதன். விஷ்ணுனால காப்பாடப்பட்டவன். அவனுக்கு அப்படி பாம்பு கால சர்ப்பம் అనేది கடிச்சு சாகப்புறா தக்ஷகனனி தெரிஞ்ச தக்ஷகனால் தீண்டப்பட்டு இறந்து போகிற பரீட்சித் மகாராஜுக்கு இந்த சம்சார சர்ப்பம் அనే கால சர்ப்பத்திலிருந்து அவனை கரையேற்றுறதுக்காக எந்த யோகிகளில் சிரேஷ்டனான சுகமஹர்ஷி ஓகே அந்த பரபிரம்ம ஸ்வரூபனாக இருக்கார் அவருக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லி பவே யதா பக்தி பாதயோஸ்தவ ஜாயதே ததா குருஷ்வ தேவேஷ நாதஸ்துவம் நோ யத்ர பிரபோ. வேண்டிக்கணும் இப்படி, பகவானே எனக்கு ஜன்ம இருக்குமா இல்லையா என்னாகும் எனதில்லை, நான் உனக்கு சேர்ந்தவனும், நீ என்ன பார்த்துக்கோ, எனக்கு எத்தனை ஜன்மங்கள் சரீரங்களை கொடுத்தா கூட உன்னுடைய பக்தனா உன்னுடைய பாதங்களுடைய நிரந்தர கேவலம் அத்தியந்த சுத்தமான பக்தி ஓகே ஏகாந்த பக்தி எனக்கு ஏற்படணும். அப்படிப்பட்ட பக்தின்னு ஏற்படுற மாதிரி எனக்கு மட்டும் அனுகிரகிச்சா போதும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கடைசி ஸ்லோகம் பாகவதத்தில் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரு, கேவலம் நாம சங்கீர்த்தனத்தினால மட்டுமே ஹரி 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 நாராயண போல். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம். சர்வ பாபங்கள் அப்படி நாசனமாயிடும். இது நம்மணும், ஸ்ரத்த வேணும். பிரணாமோ துக்கசமனஹ நமாமி ஹரிம் பரம். அந்த ஹரி பகவான் ஸ்ரீஹரிக்கு பரம், தட் இஸ் த அல்டிமேட் கோல். நமாமி ஓகே வணங்கி நமஸ்காரம் பண்ணி பிரணாமஹ நமாமி துக்க சமனம் தம். எனக்கு துக்கம் எல்லாத்தினையும் நீ கண்டிப்பாக நீக்கிட்டாய். இனிமே கூட எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அதைரியம் கிடையாது, எனக்கு துக்கமே வராது, நான் துக்கத்துக்கு ஆளாகிறவன் இல்லை. நீ அமிர்த ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம், நானும் அப்படிப்பட்ட ஆனந்தத்திலேயே உன்னை நினச்சிக்கிட்டே இருப்பேன். இது ஸ்ரீமத் பாகவத மகாபுராணே द्वादशस्कन्धे त्रयोदशोऽध्यायः. सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द. नारायण 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 नारायण. बद्री विशाल भगवान की जय. अनंत कृपा सागरनान அந்த பகவான் ஸ்ரீஹரி நாராயண பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் குரு மகாராஜுடைய அனுகிரகத்தினாலையும் ஸ்ரோதர்களாக இருக்கிற உங்கள் எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் கலந்துக்கிட்டே உங்களுடைய உற்சாகம் ஊக்கத்தினாலையும் கடந்த
கிட்டத்தட்ட 5 வருஷங்களாக இந்த பாகவத மகாபுராணம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க தொடங்கிட்டோம். அந்த பாகவத மகாபுராணத்தினை இன்றைக்கி சமாப்தம் செஞ்சுட்டு அந்த பகவானுடைய பாதங்களிடையே சமர்ப்பிக்கிறோம். ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் ஓம் ஆனந்தம் சச்சிதானந்தம் ஓம் ஆனந்தம் பிரம்மானந்தம் ஓம் ஆனந்தம் ஆத்மானந்தம் ஓம் ஆனந்தம் கிருஷ்ணானந்தம் ஓம் ஆனந்தம் அமிர்தானந்தம் ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द. ॐ लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. हरि ओम तत्सत्.